வணக்கம் 9 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஸ்ரீராம். பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 77 வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த திருமகன் ஈவேரா மறைவை தொடர்ந்து இத்தொகுதிக்கு வருகிற 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன், அதிமுக சார்பில் KS தென்னரசு, நாம் தமிழர் கட்சி சார்பில் மேனகா நவநீதன், தேமுதிக சார்பில் ஆனந்த் உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்தனர். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை வியாழக்கிழமை நடைபெற்ற நிலையில் வேட்புமனுவை வாபஸ் பெறுவதற்கான அவகாசம் வெள்ளிக்கிழமை மாலை 3 மணியுடன் நிறைவு பெற்றது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவக்குமார், இறுதி வேட்பாளர் பட்டியலில் 77 பேர் உள்ளனர் என்றார். ஒரு மிஷினுக்கு 16 பேர் நோட்டா சேர்த்தா எத்தனை பேர் வருவாங்களோ அத்தனை மிஷின் வைப்போம். உத்தேசமா 5 மிஷினுக்கு வரும், 5 பேலட் பேப்பர் வரும். அப்படி பார்த்தா சார் 238 பூத்துக்கும் அது தேவையான EVM மிஷின் அவைலபிளா கமிஷன்ல இருந்து ரெடி பண்ணி தருவாங்க. இந்நிலையில் வேட்பாளர்களுக்கான சிறப்பு கூட்டம் சனிக்கிழமை காலை நடைபெறுகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் முன்னுரிமை அடிப்படையில் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னமும் சுயேட்சை ஒருவருக்கு குக்கர் சின்னமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இடைத்தேர்தலில் முக்கிய அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதோடு EVKS இளங்கோவனுக்கு கை சின்னமும் தென்னரசுவுக்கு இரட்டை இலை சின்னமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தேமுதிக வேட்பாளர் ஆனந்துக்கு முரசு சின்னம் ஒதுக்கப்பட்டதோடு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகாவுக்கு கரும்பு விவசாயி சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. தொடக்கத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்க அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்ததால் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நேற்று வரைக்கும் யாருமே பிளான்கா விட்டத இன்னைக்கு வச்சு நீங்க கேளுன்னு கேட்க வச்சிருக்கீங்க தான் போறோம். தட்ஸ் நாட் ஃபேர். ஐயா அதுல அத்துடன் தாங்கள் ஏற்கனவே அளித்த மனு உள்ளிட்ட ஆவணங்களையும் காண்பித்த பிறகு கடந்த பொது தேர்தலில் விவசாய சின்னத்தில் போட்டியிட்டதால் முன்னுரிமை அடிப்படையில் அதே சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு மீண்டும் ஒதுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இதனிடையே டார்ச் லைட், குக்கர் போன்ற சின்னங்கள் பட்டியலில் இடம்பெற்றிருந்த நிலையில் குலுக்கல் முறையில் கொங்கு தேச மறுமலர்ச்சி மக்கள் கட்சி வேட்பாளர் KPM ராஜாவிற்கு குக்கர் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சுயேட்சை ஒருவருக்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடாவை தடுக்க 6 கம்பெனி பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இடைத்தேர்தல் நடக்கும் 5 வாக்குச்சாவடிகளை குறிப்பிட்டு அதிமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டதாகவும், ஆனால் அந்த 5 வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்ததில் அனைத்தும் சரியாகவே இருப்பதாகவும் விளக்கம் அளித்தார். மேலும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இதுவரை 25,43,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறிய அவர், நாள்தோறும் வாகன சோதனை நடைபெற்று வருவதாக சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பணப்பட்டுவாடா பற்றி புகார் வந்தால் உடனடியாக அங்கு செல்லும் வகையில் பறக்கும் படையினர் தயாராக உள்ளதாக கூறிய அவர், பல்வேறு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் என்றும் கூறினார். எதிர்க்கட்சிகளின் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாத நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை கொரட்டூரில் முன்னாள் அமைச்சர் பருதி இளம்பழுதியின் மகன் பருதி இளம் சுருதி திருமணத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் நடத்தி வைத்தார். அதன்பின் நிகழ்ச்சியில் பேசிய அவர், பருதி இளம்பழுதி தன் உயிர் நண்பர் என்றும் தன் மீது அதிக பாசம் கொண்டவர் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். கருணாநிதி 5 முறை முதலமைச்சராக பதவி வகித்ததாகவும், அவரது பேனா எப்பொழுதெல்லாம் தலை குனிந்ததோ அப்பொழுதெல்லாம் தமிழ்நாடு தலை நிமிர்ந்ததாகவும் குறிப்பிட்டார். மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணி என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பிய முதலமைச்சர், மக்களவையில் திமுக எம்பிக்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு பிரதமர் மோடி பதிலளிப்பதில்லை என்றும் குறை கூறினார். நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய பாலு அவர்கள் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறார்களா? சேவை சமத்துவ திட்டத்தை பற்றி விளக்கமாக பேசி அது மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று கேட்கிறார், பதில் இல்லை. திமுக MP திருச்சி சிவா மாநிலங்களவையில் பேசிய உப்புமா கதை போல்தான் இன்றைக்கு மத்தியில் ஆட்சி நடைபெற்று வருவதாக கூறிய முதலமைச்சர், வரும் நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவிற்கு விடியல் ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜகவுடனான கூட்டணி தொடரும் என முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் அதிமுகவின் அமைப்புச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கருப்பசாமி பாண்டியன் இல்ல திருமண விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றனர். திருமண நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, 21 மாத ஆட்சியில் மக்களுக்கான திட்டங்கள் எதையும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்கள் கொந்தளிப்போடு இருக்கின்றனர். மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக மக்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருந்து பிரதிபலிக்கின்றனர்.
கடந்த 21 மாத ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுக்குன்னு எதுவுமே செய்யல. மேலும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் எனவும் அந்த வெற்றி வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஈரோட்டு பூகம்பத்தில் அதிமுக இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்து போகும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு காட்டமாக விமர்சித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு பொதுக்கூட்டத்தில் பச்சை பொய்களை கூறியிருப்பதாகவும் தோல்வி பயத்தில் மக்களின் மனதில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் செய்யாத திட்டங்கள், கட்சிக்கு செய்த துரோகங்கள் எல்லாம் அனைவரும் அறிந்ததுதான் என கூறிய அமைச்சர் பாஜகவின் பேச்சை கேட்டு தமிழகத்திற்கு கெடுதல் செய்துள்ளதாகவும் சாடினார். நீட் விவகாரம், உதய் மின் திட்டத்தால் பாதிப்பு, மேகதாது அணை பிரச்சனையில் இணக்கமாக சென்றது என குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் எனவும் கூறினார். நீங்கள் எத்தனை முகமூடிகளை போட்டுக்கொண்டு ஈரோட்டு தேர்தல் களத்திற்கு வந்தாலும் இந்த ஈரோட்டு பூகம்பத்தில் அதிமுக இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் இந்த தேர்தலில் மறையும் என்பது உறுதி. மேலும் ஊழலை பற்றி பேச அதிமுகவினருக்கு அருகதை இல்லை என கூறிய அவர் குட்கா பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசுவதெல்லாம் வேடிக்கையாக இருப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணி குறித்து மத்திய அமைச்சர் மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக கூறி மக்களவையில் இருந்து தமிழக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய மக்களவை திமுக குழு தலைவர் TR பாலு, நாட்டில் பிரதமரால் அடிக்கல் நாட்டப்பட்டு மதுரை எய்ம்ஸ் போன்று கட்டுமான பணிகள் தொடங்கப்படாமல் எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன என்று கேள்வி எழுப்பினார். இந்தியாவில் எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் போதிய உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் செயல்பட்டு வருகின்றன என்று வினவினார். இதற்கு பதிலளித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, மதுரை எய்ம்ஸில் கட்டுமான பணிகள் முடியவில்லை என்றாலும் வகுப்புகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார். இந்த விவகாரத்தை தேவையில்லாமல் அரசியலாக்குவதாக குற்றம் சாட்டிய அவர் மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த தமிழக எம்பிக்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இந்த பிரச்சனை திருப்பி இன்னைக்கு காலையில் எழுப்பப்பட்ட பிறகு அவர் கொஞ்சம் வயலண்டா பேச ஆரம்பிச்சாரு. இது மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா நான் தமிழ்நாட்டில் நடக்கிற கல்லூரிகள்ல எத்தனை இதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னு போல நான் வந்து கருத்து சுருக்கி வரும்போது இந்தியில சொன்னாரு. மேலும் கேள்விக்கு உரிய பதிலளிக்காமல் அதிகாரத்தை பயன்படுத்தும் வகையில் பேசுவதை ஏற்க முடியாது என்பதால் அவரது பேச்சுக்களை அவை குறிப்பில் இருந்து நீக்க கோரிக்கை விடுத்ததாகவும், ஆனால் அவைத்தலைவர் மறுப்பு தெரிவித்ததால் வெளிநடப்பு செய்ததாகவும் TR பாலு விளக்கம் அளித்தார். புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் உட்பட 3 செயற்கைக்கோள்களுடன் ஏவப்பட்ட SSLV D2 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து SSLV D2 ராக்கெட் வெள்ளிக்கிழமை காலை 9:18 மணிக்கு 3 செயற்கைக்கோள்களுடன் விண்ணில் செலுத்தப்பட்டது. On a bright sunny morning. We have confirmation from the Range Operations Director of the normal performance of Stage 1, which means close to 2,600 kilonewtons thrust. விண்ணில் செலுத்தப்பட்ட 15 நிமிடங்களில் 3 செயற்கைக்கோள்களும் 450 கிலோமீட்டர் புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இஸ்ரோவின் EOS-07 செயற்கைக்கோள், அமெரிக்காவைச் சேர்ந்த அன்டாரிஸ் நிறுவனத்தின் JANUS-1 செயற்கைக்கோள், சென்னையைச் சேர்ந்த ஸ்பேஸ் கிட்ஸ் நிறுவனத்தின் ASADISAT-2 ஆகிய 3 செயற்கைக்கோள்கள் இந்த ராக்கெட் மூலமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டன. முதன்மை செயற்கைக்கோளான EOS-07 புவி கண்காணிப்பு, எல்லை வரைபடம் தயாரிப்பு உள்ளிட்ட பணிகளுக்கு பயன்பட உள்ளது. ASADISAT-2 என்பது 750 பள்ளி மாணவர்கள் இணைந்து உருவாக்கிய செயற்கைக்கோள் ஆகும். இது வெப்பநிலையை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்டுள்ளது. ASADISAT-2 செயற்கைக்கோளுக்காக மென்பொருள் தயாரிக்கும் பணிகளில் ஈடுபட்டது மகிழ்ச்சியளிப்பதாக மதுரை மாவட்டம் திருமங்கலம் அரசு பள்ளி மாணவிகள் தெரிவித்தனர். ASADISAT-2 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த செயற்கைக்கோளுக்கான மென்பொருள் தயாரிப்பு பணியில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் ஈடுபட்டனர். தலைமை ஆசிரியர் கர்ணன், அறிவியல் ஆசிரியர் சிந்தியா முயற்சியோடு 10 மாணவிகள் வெற்றிகரமாக ஆர்டினோ IED என்ற மென்பொருளை தயாரித்து இஸ்ரோவிற்கு அனுப்பி வைத்தனர். இந்தியாவிலே மொத்தம் 75 பள்ளிகளை செலக்ட் பண்ணி 750 மாணவிகளையும் செலக்ட் பண்ணி அதுல எங்க பள்ளி ஒரு பள்ளியா இருக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப பெருமையா, ரொம்ப அது சொல்றதுக்கு வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு இருக்கு. எங்களுக்கு கொடுத்த அந்த ஆர்டினோ IDE சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணி எங்களுக்கு கொடுத்த பேலோட்ல நாங்க ரிசல்ட்டை அப்லோட் பண்ணோம். அந்த அவுட்புட் என்னன்னா டெம்பரேச்சர், பிரஷர், ஹியூமிடிட்டி வந்து ராக்கெட்ல வந்து வேரியேஷன் ஆகும். அதைத்தான் நாங்க வந்து பண்ணோம். அரசு பள்ளி மாணவர்களை ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். சென்னை பெரம்பூரில் நகைக்கடையிலிருந்து 9 கிலோ தங்கம் மற்றும் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன.
பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் நகைக்கடை நடத்தி வரும் ஸ்ரீதர் கடைக்கு மேல் தளத்தில் உள்ள வீட்டில் குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். வெள்ளிக்கிழமை காலை வழக்கம் போல் கடையை திறக்க வந்தபோது முன்பக்க ஷட்டர் வெல்டிங் மூலம் துளையிடப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது லாக்கரில் இருந்த 4 கோடி ரூபாய் மதிப்பிலான 9 கிலோ தங்க நகைகள் மற்றும் 20 லட்சம் ரூபாய் வைர நகைகள் கொள்ளை போனது தெரிய வந்தது. மோப்ப நாயுடன் வந்த காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்திய நிலையில் தடயவியல் நிபுணர்களும் வந்து ஆதாரங்களை சேகரித்தனர். மேலும் இந்த கொள்ளை சம்பவத்தின் ஆதாரங்கள் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக கடையில் இருந்த சிசிடிவி கேமராவின் ஹார்ட் டிஸ்கை கொள்ளையர்கள் எடுத்துச் சென்றது தெரிய வந்துள்ளது. சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த சென்னை வடக்கு கூடுதல் காவல் ஆணையர் அன்பு சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்தார். அவங்க ஒரு ஃப்ளோர் மேல இருக்காங்க, அதனால இப்போ எல்லா டைமும் எல்லா சத்தமும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதனால இது ஷட்டர் கட் பண்ணி அஃபென்ஸ் நடந்திருக்கு. ஸோ நம்ம எல்லா முயற்சியும் இப்போ எடுத்துட்டு இருக்கோம், தனிப்படைகள் அமைச்சிருக்கோம், விரைவில் கண்டுபிடிச்சிருக்கோம். மேலும் கடை ஊழியர்களிடம் தனித்தனியாக விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். திருச்சி திருவெரும்பூர் அருகே அரசு நெல் கொள்முதல் நிலையத்தை மத்திய வேளாண் தர கட்டுப்பாட்டு குழுவினர் நெல்லின் ஈரப்பதம் குறித்து நேரடியாக ஆய்வு செய்தனர். பருவம் தவறிய மழை காரணமாக நாகப்பட்டினம், திருச்சி, திருவாரூர் உட்பட டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமாகின. அத்துடன் பல இடங்களில் புகையான் மற்றும் கொலை நோய் தாக்கியுள்ளது. இதனால் நெல்லின் ஈரப்பதத்தை 22% உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து முதற்கட்டமாக நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே சூரியூரில் உள்ள அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் மத்திய வேளாண் தொழில்நுட்ப குழுவினர் ஆய்வு பணியில் ஈடுபட்டனர். அப்போது நெல்மணியின் ஈரப்பதம் 16.7ஆகவும் 17.9ஆகவும் இருந்தவற்றை ஆய்வு மாதிரிக்கு எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து புதுக்கோட்டையின் பல்வேறு பகுதிகளிலும் ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தருமபுரி அருகே நடைபெற்ற காமாட்சியம்மன் கோவில் திருவிழாவில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு படுத்திருந்த பக்தர்கள் மீது அம்மன் அருள் வந்தவர் நடந்து வந்தது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் ஏசப்பாடிப்பட்டி காமாட்சியம்மன் கோவில் விழாவில் அம்மன் அருள் வந்ததாக பக்தர் மீது கரகம் வைத்து கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்போது கரகம் எடுத்து செல்பவர் தரையில் நடந்து செல்லாமல் இருக்க பக்தர்கள் தரையில் படுத்துக் கொண்டனர். சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு பக்தர்கள் தரையில் படுத்துக் கொண்ட நிலையில் பக்தர்கள் மீது கரகம் எடுத்து செல்பவர் நடந்து சென்றார். இந்த திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாட்டில் RSS ஊர்வலத்தை பொது இடங்களில் நடத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது. RSS ஊர்வலத்துக்கு அனுமதி கோரி தொடரப்பட்ட வழக்கில் கோவை, நாகர்கோவில் உட்பட 6 இடங்களை தவிர 44 இடங்களில் உள்ளரங்கு நிகழ்வாக RSS அணிவகுப்பை நடத்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி நிபந்தனையுடன் அனுமதி அளித்திருந்தார். ஆனால் இந்த உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் RSS நிர்வாகிகள் மேல்முறையீடு செய்தனர். இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நீதிபதிகள் ஆர் மகாதேவன், முகமது ஷபீக் அடங்கிய அமர்வு தீர்ப்பளித்தது. அதில் RSS அணிவகுப்பை சுற்றுச்சுவருடன் கூடிய மைதானங்களில் நடத்த அனுமதி அளித்து தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டனர். கருத்துரிமை, பேச்சுரிமையை தடுக்காத வகையில் தமிழ்நாடு அரசு செயல்பட வேண்டும் என அறிவுறுத்திய நீதிபதிகள் கடுமையான ஒழுக்கத்துடன் RSS ஊர்வலங்களை நடத்த அனுமதிக்க வேண்டும் என காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்தனர். ஊர்வலங்களுக்கு அனுமதி கோரி RSS மீண்டும் விண்ணப்பிக்கலாம் எனவும் விண்ணப்பங்களை சட்டப்படி பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் எனவும் காவல்துறைக்கு உத்தரவிட்டனர். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் 2 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் 8 வந்தே பாரத் ரயில்கள் ஏற்கனவே இயக்கப்பட்டு வரும் நிலையில் மும்பையிலிருந்து புனித தலமான ஷீரடிக்கு ஒரு ரயிலும், மும்பையிலிருந்து சோலாப்பூருக்கு மற்றொரு ரயிலும் இயக்கப்படுகின்றன. இந்த ரயில்களை மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். साईनगर शिरडी के बीच चलने वाली देश की 10वीं वंदे भारत एक्सप्रेस का शुभारंभ हो चुका है। मुंबई से शिरडी पहुंचकर साईं बाबा के दर्शन लेकर இதனைத் தொடர்ந்து வந்தே பாரத் ரயிலில் பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி பள்ளி மாணவர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது மாணவி ஒருவர் பாடிய தேசப்பற்று பாடலை கேட்ட பிரதமர் மோடி கைத்தட்டி உற்சாகப்படுத்தினார்.
कुलिशालपि कठिनं कुसुमालपि वन्दे भारत जनताम्. நாட்டிலேயே முதன்முறையாக ஒரே நேரத்தில் 2 வந்தே பாரத் ரயில்களின் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பிபிசி செய்தி நிறுவனத்திற்கு தடை விதிக்க கோரி தொடுக்கப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. குஜராத் கலவரம் தொடர்பாக பிரதமர் மோடி மீது குற்றம் சாட்டி இந்தியா த மோடி கொஸ்டின் என்ற ஆவணப்படத்தை பிபிசி வெளியிட்டது. இந்த ஆவணப்படத்தை இந்தியாவில் வெளியிட கடந்த மாதம் 21ஆம் தேதி மத்திய அரசு தடை விதித்தது. இந்நிலையில் இங்கிலாந்தின் பிபிசி நிறுவனம் இந்தியாவில் செயல்பட தடை விதிக்க வேண்டும் என இந்து சேனா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த ஆவணப்படத்தின் பின்புலத்தில் இந்தியாவிற்கு எதிரான சதி உள்ளதா என்பதை கண்டறிய உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கன்னா, எம் சுந்தரேஷ் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது வாதங்களை கேட்ட நீதிபதிகள் மனு தவறானது என்றும் நீதிமன்றம் எதையும் தணிக்கை செய்ய முடியாது என்றும் தெரிவித்தனர். மேலும் நீதிமன்ற நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என காட்டமாக கூறிய நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். காதலர் தினமான பிப்ரவரி 14ஆம் தேதியை பசு அணைப்பு நாடாக கொண்டாட வேண்டும் என்று வெளியிட்ட அறிவிப்பை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. உலகம் முழுவதும் பிப்ரவரி 14ஆம் தேதி காதலர் தினமாக கொண்டாடப்படும் நிலையில் அதை பசுக்களை இணைக்கும் நாடாக மாற்றி மத்திய விலங்குகள் நல வாரியம் அறிக்கை வெளியிட்டது. அதில் மேற்கத்திய நாட்டு கலாச்சாரத்தால் வேதகால பண்பாடு அழிந்து வருவதாகவும் நமது கலாச்சாரமும் பண்பாடும் மறக்கடிக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மனித சமூகத்திற்கு தாய் போல பசு செயல்படுவதாகவும் அவற்றை அணைப்பது மன ரீதியான வளத்தை அதிகரிக்கும் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பு சமூக வலைதளங்களில் கடுமையான கேலி கிண்டலை எதிர்கொண்டதோடு காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகளும் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து மத்திய அரசை விமர்சித்து வந்தன. இந்த நிலையில் பிப்ரவரி 14ஆம் தேதியை பசு அணைப்பு நாளாக கொண்டாட வேண்டும் என்ற அறிவிப்பை வாபஸ் பெறுவதாக மத்திய விலங்குகள் நல வாரியம் அறிவித்துள்ளது. துருக்கி மற்றும் சிரியாவில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 21,000-ஐ கடந்திருக்கும் நிலையில் பூகம்பத்தால் வீடுகளை இழந்தவர்களுக்கு ஓராண்டில் வீடு கட்டித்தரப்படும் என்று துருக்கி அதிபர் எர்டோகன் உறுதியளித்திருக்கிறார். நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள துருக்கியில் மட்டும் 17,650க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் 73,000 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மாகாணங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக 6 மாத அவசர நிலை அமல்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிரியாவில் 3,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் 10,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை துருக்கி அதிபர் எர்டோகன் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு முதற்கட்டமாக இந்திய ரூபாயின் மதிப்பில் 40,000 ரூபாய் நிவாரணமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கிக்கொண்ட இளைஞர் 90 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு உயிர் பிழைத்து வந்திருக்கிறார். நிலநடுக்கம் ஏற்பட்டு 94 மணி நேரத்திற்கு பிறகு காசியான்டெப் நகரில் 17 வயது இளைஞரை மீட்புப் படையினர் பாதுகாப்பாக மீட்டிருக்கின்றனர். இளைஞரை தூக்கிக் கொண்டு வெளியே வந்தபோது அங்கிருந்தவர்கள் கைத்தட்டி ஆரவாரமிட்டனர். மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய குடும்பத்தினர் மீட்புப் படையினருக்கு நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். Kendi tuvaletimi yaptım, tuvaletimi içtim. Hayatta kalmak için. Böyle hayatta durabildim yani Rabbimin sayesinde. Ne hissettin aşağıda? 4 நாட்களுக்கு சிறுநீரை அருந்தி உயிர் பிழைத்ததாக அந்த இளைஞர் குறிப்பிட்டார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் கேப்டன் ரோஹித் சர்மாவின் சதத்தால் இந்திய அணி 144 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. நாக்பூரில் நடைபெற்று வரும் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 177 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. போட்டியின் 2வது நாளான வெள்ளிக்கிழமை ஒரு விக்கெட் இழப்பிற்கு 77 ரன்கள் என்ற நிலையில் இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸை தொடர்ந்தது. இரவு காப்பாளராக வந்த அஸ்வின் 23 ரன்களிலும், புஜாரா 7 ரன்களிலும், விராட் கோலி 12 ரன்களிலும் வெளியேறினர். எனினும் நிலைத்து நின்று விளையாடிய கேப்டன் ரோஹித் சர்மா 171 பந்துகளில் சதமடித்து அசத்தினார். எனினும் 120 ரன்களில் அவர் ஆட்டமிழந்தார். அடுத்து வந்த சூரியகுமார் யாதவ், பரத் ஆகியோர் சொற்ப ரன்களில் வெளியேறிய நிலையில் ஆல்ரவுண்டர்கள் ரவீந்திர ஜடேஜாவும் அக்ஷர் படேலும் இணைந்து ரன்களை சேர்த்தனர். இருவரும் அரை சதம் அடித்த நிலையில் இந்திய அணி ஆட்ட நேர முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 321 ரன்கள் சேர்த்துள்ளது. ஆஸ்திரேலிய அணி சார்பில் அறிமுக வீரராக களமிறங்கிய டாட் மர்பி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார்.
தமிழ்நாட்டில் சுமார் 500 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரைவில் தொடங்கி வைக்கிறார். கிராமப்புறங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்களைப் போல நகர்ப்புறத்தில் இந்த மையங்கள் அமைய உள்ளன. நகர்ப்புற மக்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை நாடும்போது அங்கு கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இதற்கு மாற்றாக தரமான மருத்துவ சேவைகளை வீட்டருகே வழங்கும் வகையில் நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் தொடங்கப்படுகின்றன. சென்னை உள்ளிட்ட 21 மாநகராட்சிகள், 63 நகராட்சிகளில் 708 நலவாழ்வு மையங்கள் 180 கோடி ரூபாயில் அமைக்கப்பட உள்ளன. முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் 200 மையங்கள் உட்பட 500 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களின் கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. இவை காலை 8 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 8 மணி வரையும் செயல்படும். இதுகுறித்து பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் கூறுகையில், நகர்ப்புற நலவாழ்வு மையங்களில் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு மருந்தாளுநர் மற்றும் ஒரு உதவியாளர் இருப்பார் என்றார். மேலும் மகப்பேறு பரிசோதனை மற்றும் ஆலோசனைகள், குழந்தைகளுக்கான தடுப்பூசி செலுத்துதல், தொற்றா நோய்களுக்கான மருந்து மாத்திரைகளை வழங்குதல், சளி, காய்ச்சல், இருமல் போன்றவற்றுக்கான சிகிச்சை மற்றும் அடிப்படையான பரிசோதனைகள் உள்ளிட்ட சேவைகள் வழங்கப்படும் என்றார். மாணவர் சேர்க்கை குறைவு காரணமாக தங்கள் கல்லூரி மூடப்படுவதை தவிர்ப்பதற்கு தனியார் பொறியியல் கல்லூரிகள் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 500க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் சுமார் 2 லட்சம் இடங்களில் ஒற்றைச்சாளர கலந்தாய்வு மூலம் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பொறியியல் கலந்தாய்வில் மாணவர்கள் சிலர் தேர்வு செய்த தனியார் கல்லூரிக்கு பதில் அவர்கள் வேறு கல்லூரியில் பயின்று வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. போதிய மாணவர்கள் சேர்க்கை இல்லாததால் தங்கள் கல்லூரி மூடப்படும் நிலைக்கு தள்ளப்படுவதை தவிர்க்க கலந்தாய்வின் போது மாணவர்களை தங்களது கல்லூரிகளை தேர்ந்தெடுக்க செய்வது, அதன் பிறகு அவர்களை வேறு கல்லூரியில் சேர்த்திருப்பதும் உறுதியாகியுள்ளது. கல்வி உதவித்தொகை பெற்று தருவதாக மூளை செலவை செய்து 4ஆம் கட்ட கலந்தாய்வு மற்றும் துணை கலந்தாய்விற்கு மாணவர்களை அழைத்து வந்து தங்கள் கல்லூரிகளை தேர்ந்தெடுக்க வைத்து பின்னர் வேறு கல்லூரிகளுக்கு மாற்றியுள்ளனர். சுமார் 60 பொறியியல் கல்லூரிகள் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும், நான் முதல்வன் திட்டத்திற்கு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க பேராசிரியர்கள் மற்றும் துறைசார் வல்லுநர்கள் கல்லூரிகளுக்கு சென்றபோது அங்கு மாணவர்கள் இல்லாததும் கண்டறியப்பட்டுள்ளது. இத்தகைய கல்லூரிகள் அண்ணா பல்கலைக்கழகத்தின் அங்கீகார நீட்டிப்புக்கு விண்ணப்பிக்கும் போது அதை வழங்காமல் இருக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. நெய்வேலி அருகே என்எல்சிக்காக விவசாய நிலத்தை சமன்படுத்தும் பணியில் ஈடுபட்ட கனரக வாகனங்களை கிராம மக்கள் சிறைபிடித்ததால் அதிகாரிகள் தலைதெறிக்க ஓட்டம் பிடித்தனர். கடலூர் மாவட்டத்தில் சுரங்க விரிவாக்க பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் என்எல்சி நிறுவனம் நெய்வேலி அருகே வளையமாதேவி, கரவெட்டி, கத்தாடை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 25,000 ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. ஆனால் என்எல்சி நிறுவனத்திற்கு நிலங்களை தரமாட்டோம் என அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இது தொடர்பாக நடைபெற்ற பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளன. இந்நிலையில் என்எல்சி நிறுவனம் சார்பில் வளையமாதேவி கிராமத்தில் விவசாய நிலத்தில் விளம்பர பதாகை வைக்கப்பட்டதோடு கனரக வாகனங்கள் மூலம் நிலத்தை சமன் செய்யும் பணிகளும் நடைபெற்றன. இதையறிந்து அங்கு வந்த கிராம மக்கள் கனரக வாகனங்களை முற்றுகையிட்டனர். இதையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் மக்களுடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். முன்னதாக பொதுமக்கள் கூடியதால் அச்சமடைந்த என்எல்சி அதிகாரிகள் தங்களது வாகனத்தில் தலைதெறிக்க ஓட்டம் பிடித்தனர். உள்ளாட்சி அமைப்புகளால் வழங்கப்பட்ட உரிமம் இல்லாமல் எந்த இடத்திலும் ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகளை வெட்டுவதற்கு அனுமதிக்க கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை அருகே உள்ள மாதவலாயம் கிராமத்தில் குடியிருப்புகளுக்கு அருகே செயல்படும் மாட்டிறைச்சி கடைக்கு தடை விதிக்க கோரி அதே பகுதியைச் சேர்ந்த சையத் அலி ஃபாத்திமா மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான கிராம பஞ்சாயத்து தரப்பு வழக்கறிஞர் மாட்டிறைச்சி கடை வைத்திருப்பவர் கோழி இறைச்சி கடை நடத்துவதற்கு மட்டுமே உரிமம் பெற்றுள்ள நிலையில் மாட்டிறைச்சி மற்றும் ஆட்டிறைச்சி கடை வைத்து நடத்துவதாக தெரிவித்தார். இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி கோயில் திருவிழாக்களை தவிர்த்து கிராம பஞ்சாயத்து வழங்கும் பொது இறைச்சி கூடம் தவிர வேறு எந்த இடங்களிலும் கால்நடைகளை வெட்டுவது குற்றம் என்று தெரிவித்தனர். உள்ளாட்சி அமைப்புகளால் வழங்கப்பட்ட உரிமம் இல்லாமல் எந்த ஒரு நபரும் எந்த இடத்திலும் ஆடு, மாடு, கோழி, பன்றி ஆகியவற்றை வெட்டுவதற்கு அனுமதிக்க கூடாது என்று உத்தரவிட்ட நீதிபதி மாதவலாயம் பகுதியில் உரிமம் பெறாமல் மாட்டிறைச்சி கடை நடத்தப்படுகிறதா என்பது குறித்து 3 வாரங்களுக்குள் விசாரித்து நடவடிக்கை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்.
சென்னை அடுத்த மலையம்பாக்கம் கோட்டை மாரியம்மன் ஆலயத்தில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. புனித நீர் எடுத்துச் செல்லப்பட்டு கோயில் கோபுரத்தின் மீது அமைக்கப்பட்டிருந்த கலசத்தின் மீது சிறப்பு அபிஷேகங்களுடன் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடத்தப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. கோட்டை மாரியம்மன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனின் திருவருளை பெற்றுச் சென்றனர். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.